ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குவிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 சின்ன சைஸ் பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டை கிராம்பு வந்து நம்ம மசாலாலையும் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன சைஸ் வந்து பட்டை போட்டால் போதும். இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 போதும். இப்போ இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு குக்கரில் செய்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் இன்றைக்கி நான் குக்கரில் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வெங்காயம் வந்து வெங்காயம் அந்த தக்காளி வந்து நல்லா சீக்கிரமாக நல்லா குக் ஆகி நல்லா மசிஞ்ச மாதிரி கிடைக்கும். அதனால தான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் உப்பு போடுறதுனால என்ன ஆகுனா அடியில் போய் சீக்கிரமாக ஒட்டாது. உப்பு போடுறதுனால நல்லா இந்த மாதிரி வந்து எல்லாமே நல்லா ஒன்றோட நல்லா கலந்து கிடைக்கும். அதனால தான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா, இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. நீங்கள் எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறதுனால சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள்னால் அதே 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் பாருங்கள், இந்த மாதிரி சைடில் எண்ணெய் விடணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சைட்லலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இப்போ வந்து சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து ஆல்ரெடி பாருங்கள் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணும். இப்போ என்னென்னா நான் இது ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி அரைக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 ஸ்லைஸ் வந்து தேங்காய், இது கூட கொஞ்சம் பட்டை, ஒரு 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து குருமிளகு, இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த மசாலா அரைக்கும் போது வந்து வெங்காயத்தை வணக்கியெல்லாம் அரைக்கணும்னு இல்லை. ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 2 துண்டு மட்டும் சின்ன சைஸில் வந்து தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து சீரகம், கொஞ்சம் மிளகு, இதை மட்டும் வச்சு இது கூட நீங்கள் வந்து பட்டை கிராம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து நல்லா கெட்டி அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்திட்டோம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் சிக்கனை வந்து கிளறி அப்படியே விட்டுருங்க. உடனே வந்து மசாலாவோ தண்ணியோ அதெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயில் வந்து சிக்கன் ஒரு 2 நிமிஷம் இப்படி பரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சைடில் எடுத்துகிட்டு ரொம்பவும் அழுத்தி இது பண்ணிங்கன்னா சிக்கன் பீஸெல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக சைடில் மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நான் சொன்ன அளவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. வெங்காயம், தேங்காய், இது கூட வந்து சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வந்து நல்லா கலரிக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணி மாதிரி குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எச்சா விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். உடனே மூடி வைக்க வேணாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சக்கப்புறம் மூடி வச்சுக்கோலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும்.
அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப சிக்கன் கொல கொலன்னு நல்லா வெந்துடும். அதனால் 2 விசில் விட்டு கரெக்டாக இறக்கிடுங்க. நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மசாலா மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து 2 மினிட்ஸ் தான், ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே எனக்கு விசில் வந்துருச்சு. 2 விசில் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே மேலே வந்து நிற்கிது. அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் நார்மலாக கிரேவி, பெப்பர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செய்கிறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரு டைம் குழம்பு மாதிரி தண்ணியாக இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னுமே சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா சுடு சாப்பாட்டில் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மசாலா அரைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. நான் வந்து அதோட மெஷர்மெண்ட்லாம் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.